ஓகே, சாம்சங் கேலக்ஸி M47 5G இந்த டிவைஸ் இப்போ நமக்கு அமேசான் பிரைம் டே சேல்ல 23,000 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து பார்த்தா கிடைக்குது. ஸோ அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த டிவைஸ் வாங்கலாமா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகே, இதான் இந்த சாம்சங் M47 5G வர பாக்ஸ். இங்கே நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டிவைஸ் இருக்கு. தென் குயிக் ஸ்டார்ட் கைட், சிம் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. ஸோ இந்த டிவைஸ் நம்ம பாக்ஸில் வந்து சார்ஜர் வந்து வராது, நம்ம தனியாக வாங்கிக்கணும். சார்ஜருக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு 2 கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தா கிடைக்குது. ஒன்று ரெட் கலர், இன்னொன்று வந்து பார்த்தா ப்ளூ கலர். இந்த ரெட் கலர் இந்த டிவைஸ்க்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் வந்து பார்த்தா கொடுக்குது. பட் எனக்கு வந்து பார்த்தா இந்த ப்ளூ கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இதை வந்து வாங்கியிருந்தேன். இங்கே பேக் சைடு நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. சைடு ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் தான். இங்கே திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.1 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 206 கிராம் வெயிட் வந்து பார்த்தா இருக்கு. பட் இந்த டிவைஸோட வெயிட் மேனேஜர் நம்ம ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நமக்கு அந்த அளவுக்கு வெயிட் ஃபீல் ஆகல. இங்கே ஃப்ரண்ட் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் ஒரு விக்டஸ் ப்ளஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மோஸ்ட் ஆஃப் தி டிவைஸ்ல வந்து பார்த்துருப்போம் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து ப்ரீ அப்ளைடாக வரும். பட் இங்கே நம்ம சாம்சங்ல அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ஓவரால் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது கூட நம்ம 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இந்த டிவைஸ் யூஸ் பண்ண நல்லா ஸ்மூத்தாக வந்து பார்த்தா இருக்கு. இந்த டிவைஸ் நமக்கு இன்டோர் அண்ட் அவுட்டோரில் டிஸ்பிளேட பிரைட்னஸ் நல்லாவே இருந்துச்சு. இங்கே டிஸ்பிளேட பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே வந்து பார்த்தா கம்மியாக இருக்கு. பட் அந்த கீழே வந்து அந்த பிளாக் பார்டர்ஸ் வந்து பார்த்தாலும் தெரியும், கொஞ்சம் அதிகமாக வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் நமக்கு ஒரு AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து தெரியல. சைட் மட்டும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் இருக்கு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாகவே இருக்கு. நீங்கள் யூடியூப்ல உங்களுக்கு HDR சப்போர்ட் வந்து இருக்கு. நம்மளால HD வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே சாம்சங் டிஸ்பிளே பற்றி நம்ம குறை சொல்ல முடியாது. இங்கே சூப்பரான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அந்த கலர்ஸ் பிளாக் கலர் வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட ஃபிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டாப்ல மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் லெஃப்ட் சைடு நம்ம சிம் ஸ்லாட் வந்து இருக்கு. இங்கே நம்மளால 2 சிம் வந்து போட முடியும். அப்படின்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். தென் கீழே பாட்டம்ல மைக் வந்து இருக்கு. டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. இது USB 2.0 தான். தென் அது பக்கத்தில் வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் சவுண்ட் அவுட்புட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. தென் ரைட் சைடு நமக்கு வந்து வால்யூம் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பவர் பட்டன் வந்து இருக்கு. அந்த பவர் பட்டன்ல நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த டிவைஸ்க்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்க வந்து 25 வாட்ஸ் வந்து கொடுத்து விட்டுருவாங்க. இங்க 25 வாட்ஸ் கொடுக்காம 45 வாட்ஸ் கொடுத்து நல்ல ஒரு அட்வான்டேஜா இருக்கு. இந்த டிவைஸ் 0-100% ஆகிறதுக்கு மினிமம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்தா ஆகும். இங்க பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஹெவியாக யூசேஜ் பண்ணாலும் 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்து பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6000 mAh பெரிய பேட்டரி கொடுத்து நல்ல விஷயம். நெக்ஸ்ட் இங்க ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 6 Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட LPDDR5X ரேம் வந்து இருக்கு. தென் UFS 3.1 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நேரில் நமக்கு ஒரு 8 lakhs மேல ஸ்கோர் வந்து கிடைக்குது. இங்க CPU த்ராட்லிங் டெஸ்ட்ல நமக்கு 87% ஸ்டெபிலிட்டி வந்து கிடைச்சு. இது நம்ம Geekbench ஸ்கோர் வந்து பாருங்க. இந்த டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்பில் ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஸ்பீடாக வந்து பார்த்தா இருந்துச்சு. இப்போதைக்கு நம்ம எங்கேயுமே வந்து பார்த்தா பெருசாக ஹேங் ஆகுறது அந்த பிரச்சனையும் வந்து பார்த்தா கிடையாது. இப்போ நான் ரீசெண்ட் ஆப்பில் ஒரு 10-15 ஆப் வச்சு வந்து மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணும்போது பெருசாக எங்கேயும் லேக் இல்லை. நமக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக யூஸ் பண்ண முடியுது. தென் நீங்கள் BGMI கேம் பிளே பொறுத்த வரைக்கும் நம்மளால் 60 FPS ஆட முடியும். பட் நீங்கள் ஒரு கேமிங்காக ஒரு டிவைஸ் வாங்குறீங்க அப்படின்னு இந்த டிவைஸ் சூஸ் பண்ண வேண்டாம். என்னோட யூசேஜ் வந்து பார்த்தா அதிகமாக ஃபோன் கால்ஸ் பண்ணுவேன், வாட்ஸ்அப் மெசேஜ் பார்ப்பேன், அதுக்கப்புறம் Instagram, Facebook ரேண்டமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட்டான One UI 8.5 ரன் ஆகிட்டு இருக்கு. Android 16 வந்து பேஸ் பண்ணது. இந்த டிவைஸ் 6 இயர்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் தென் 6 இயர்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே நம்ம சாம்சங்கோட One UI பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஸ்கின் இது. இல்லை ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தா இருக்கு. அதுக்கப்புறம் எப்பவும் போல வந்து பார்த்தா சாம்சங்ல ஓன் டயலர் வந்து இருக்கு. இதனால உங்களுக்கு வந்து பார்த்தா கால் ரெக்கார்டிங் அந்த ஃபீச்சர்லாம் வந்து பார்த்தா கிடைக்கும். தென் கேலரி நமக்கு ஒரு சில AI ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தா இருக்கு. தென் அதுக்கப்புறம் அனிமேஷன் வந்து பாருங்க, நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக வந்து பார்த்தா இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டீங்க குட் லாக் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிவைஸ்க்கு நம்ம குட் லாக் சப்போர்ட் வந்து பார்த்தா கிடையாது. நீங்கள் பிளே ஸ்டோர் நமக்கு வந்து ஃபைன் லாக் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக நம்ம குட் லாக் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த ஃபைன் லாக் பற்றி ஒரு டெடிகேட்டட் வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இங்கே நம்ம சாஃப்ட்வேர் பற்றி எதுவுமே குறை சொல்ல முடியாது. One UI சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர் இது. நெக்ஸ்ட் இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே 50 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, ஒரு 5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், தென் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 12 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து இருக்கு. இங்கே வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் பேக் கேமரா நம்ம 4K 30fps ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் கேமரா 1080p 30fps ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவைஸ் எடுத்து சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் மெயின் கேமரா எடுத்தது. இங்கே நமக்கு அவுட்டோர் நல்ல லைட் கண்டிஷன்ல பெட்டான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து பார்த்தா கிடைச்சு. தென் இந்த ஃபோட்டோஸ்லாம் நமக்கு வந்து பாருங்க அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாமே. தென் இங்கே மூணாவதாக நமக்கு ஒரு மேக்ரோ சென்சார் இருந்துச்சு. அதில் எடுத்த ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்க. அதுக்கப்புறம் இந்த டிவைஸ் எடுத்த சில போர்ட்ரேட் இமேஜ்லாம் வந்து பாருங்க. இங்கே அவுட்புட் நல்லாவே இருந்துச்சு. குறிப்பாக இந்த எட்ஜ் டிரெக்ஷன் நல்லாவே இருந்துச்சு. தென் செல்ஃபி கேமரா அவுட்புட் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டாக இருக்கு. இந்த வீடியோ பேக் கேமராவில் 4K 30fps ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுட்டேஜோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்க. இப்போ ஜூமிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இது 2x, தென் நம்மளால் வந்து மேக்ஸிமம் 10x வரைக்கும் ஜூம் பண்ண முடியுது. 2x இந்த மாதிரி அவுட்புட் இங்கே நம்ம பேக் கேமராவில் கிடைக்குது.
ஸோ இந்த வீடியோ ஃப்ரண்ட் கேமரா 1080p 30fps ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ஃபுட்டேஜ் அவுட் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்கள். இங்கே நம்ம அவுட்டோர் டேரக்ட் சன்லைட் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெளியே வருவோம். உங்களுக்கு இங்கே ஃப்ரண்ட் கேமரா இந்த மாதிரி அவுட்புட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 5G நல்லா ப்ராப்பராக வந்து பார்த்தா கிடைச்சி எந்த பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ இந்த டிவைஸ் உங்களுக்கு NFC சப்போர்ட்டும் இருக்குது. ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு ஒரு 3 RAM வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. இங்கே பேஸ் வேரியன்ட் 6+128 நமக்கு 24,000. ப்ரைம் கூப்பன் நமக்கு ஒரு 1000 வந்துருக்கு. ஸோ ஃபைனல் 23,000 ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்குது. தென் 8+128 நமக்கு வந்து 26,000 ப்ரைஸ்க்கும் 8+256 நமக்கு வந்து 31,000 அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தா கிடைக்குது. இங்கே ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ் வேரியன்ட் 6+128 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23,000 அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தா கிடைக்குது. இந்த ப்ரைஸ் எதுக்கு இந்த சாம்சங்கோட M47 5G வந்து பார்த்தா கண்டிப்பாக வாங்கலாம். பட் இதே மாதிரி சிமிலரான ஸ்பெக்கில் நமக்கு வந்து சாம்சங்கோட M56 5G வந்து பார்த்தா இருந்துச்சு. ஒன்ஸ் இந்த டிவைஸ் நம்ம சேல் வந்ததுக்கப்புறம் அந்த டிவைஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி 28,500 அந்த வயசுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. பட் ஃபியூச்சரில் எப்போயாவது சாம்சங்கோட M56 வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து வாங்கலாம். அதுவும் நல்ல டிவைஸ் அது. ஓகே, ஃபைனலாக இந்த சாம்சங்கோட M47 5G ஸோ இந்த ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு டிவைஸாக இருக்குது. ஸோ இந்த டிவைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிக்கோங்க. ஒன்ஸ் இந்த ப்ரைம் டே சேல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தா மறுபடியும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ ப்ரைம் டே சேல் எப்போ நம்ம முடியுதுன்னு வந்து பார்த்தா 6ஆம் தேதி வந்து பார்த்து முடியுது. இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க இந்த டேட் வந்து பார்த்தா 5ஆம் தேதி. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தான் ப்ரைம் டே சேல் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த டிவைஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். இங்கே சாம்சங்கோட M47 5Gல வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் நல்லா இருக்குது, டிஸ்பிளே நல்லா இருக்குது, பேட்டரி எல்லாமே சூப்பராகவே இருக்குது. பட் இந்த டிவைஸோட நெகட்டிவ் சொல்லணும் அப்படின்னா இங்கே டிஸ்பிளேயோட பசல்ஸ் பொறுத்த வரைக்கும் கீழே அந்த பிளாக் பார்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சூப்பராகவே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் சவுண்ட் அவுட் நல்லா தான் இருந்துச்சு. பட் நீங்கள் பப்ளிக் பிளேஸில் இருக்கீங்க, க்ரௌட் அதிகமாக சவுண்ட்லாம் இருக்குது அப்படின்ற போது மட்டும்தான் நமக்கு அந்த சிங்கிள் ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் குறையா தெரியும். மற்றபடி ஹோம் அண்ட் ஆஃபீஸ் யூஸ்லாம் பண்ணுறீங்கன்ற போது சிங்கிள் ஸ்பீக்கரே போதுமானதாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த டிவைஸ் வந்து பிடிக்கல, வேறு ஏதாவது டிவைஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அண்டர் 30K நாட் CE6 வந்து பார்த்தா கிடைக்குது. நல்ல பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி லைஃப் எல்லாமே வந்து கிடைக்கும். தென் ஓப்போட K13 டர்போ நமக்கு 8+128 நமக்கு வந்து 25,294 அந்த பிரைசிங் வந்து பார்த்தா கிடைக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் ரியல்மியோட GT70 அந்த டிவைஸ் நமக்கு 29,000 அந்த பிரைஸ்க்குள்ள வந்து பார்த்தா கிடைக்குது. தென் ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர் டிவைஸ் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னோட சாய்ஸ் வந்து மோட்டோட S70 ஃபியூஷன் தான். அந்த டிவைஸ் ஃபிளிப்கார்ட்டோட கோட் சேல் 27,000 அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. இந்த ப்ராடக்டான லிங்க் எல்லாமே கீழே வியூ ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இதான் சாம்சங் M47 5G பற்றி என்னோட கருத்து. இந்த டிவைஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ கூடிய சீக்கிரமே சாம்சங்கோட M47 5Gல பேட்டரி பேக்கப் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெடிகேட்டட் வீடியோ வந்து போடுறேன். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நீங்கள் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.